إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைக்கு 22.5 ஜுஸுகள் முடிவடைந்திருக்கிறது. பொதுவாக ஒவ்வொரு நாளும் இங்கே தராவீஹுக்கு பின்னால் அன்றைய தினம் ஓதப்படுகிற வசனங்களில் இருந்து ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து அதற்கு தஃசீர் விளக்கம் சொல்லுவது பழக்கம். ஆனால் இன்றைய தினம் நேற்றைக்கு ஓதப்பட்ட ஒரு ஆயத்தை பற்றி சொல்லுகிறோம். காரணம், வருஷம் 17 அன்னைக்கு பத்ர் தான் பேசுறதுன்னு ஆகி போயிருக்கு. அதனால் அந்த அன்னைக்கு ஓதுகிற ஆயத்துக்களை பற்றி பேச முடியறதே இல்லை. ஆனால் 17வது தராவீஹில் நாம் என்னைக்கு பத்ர் பேசுகிறோமோ அந்த அன்னைக்கு ஓதுகிற நாள் பார்த்து முக்கியமான சில வசனம் வருகிறது. நாம் அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு அமல், அந்த அமலை பற்றி நேற்றைக்கு தான் ஓதப்பட்டது. பல வருஷங்களாகவே தராவீஹுக்கு பின்னாலே இதை சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதால் இன்றைக்கு அதை பற்றி தான் பேசுகிறோம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லப்படுகிற ஆயத்து. ஸலவாத்தினுடைய முக்கியத்துவம், அதன் அகம்மியத்து, அதனுடைய அகமியம், ஓதுவதால் உண்டான பலன்கள், ஓதாதனால் ஏற்படும் நஷ்டங்கள், இவைகளை குறித்தெல்லாம் ஸலவாத்தை குறித்து ஒரு சிறிய சிந்தனை இன்றைக்கு நாம் தராவீஹுடைய சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம். அல்லாஹு தஆலா மற்றும் அவனது மலக்குகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் ஸலவாத்தும் சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள் என்று நேற்றைக்கு ஓதப்பட்ட சூரா அஹ்ஸாபிலே வந்தது. நாம் அன்றாடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழுகையாளியாக இருந்தால் ஸலவாத்து ஓதாமல் அவருடைய அமல்கள் இருக்காது, அன்றாடம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இதுவரையும் எவ்வளவு ஸலவாத்து ஓதியிருப்போம் அப்படின்னு நினச்சி பார்த்தா, தொழுகையாளியாக இருந்தால் கண்டிப்பாக ஆயிரக்கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில் ஓதியிருப்போம். நீங்கள் ஸலவாத்துன்னு தனியாக ஓதுறீங்களோ இல்லையோ, தொழுகையில் அல்லாஹ் அதை அமைப்பாக வைத்து விட்டான். கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம்லையும் சரி, கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம்லையும் சரி, ரெண்டுமே அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா முஹம்மது என்று நாம் ஸலவாத்து சொல்லுகிறோம். பல்வேறு மதுஹபுகளில் அத்தஹியாத்திற்கு பின்னால் தரூது ஸலவாத்து ஓதுவது வாஜிப், கட்டாயம் ஓத வேண்டும். திருக்குரானிலே அல்லாஹ் என் தொழுகையில் தக்பீர் கட்டியதில் இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் தொழுகையினுடைய அமைப்பாக இறைவன் ஏற்படுத்தி வைத்திருப்பதில் ஸலவாத்து இருக்கிறது. எனவே தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய திக்ருகளில் சிறந்த திக்ரு ஸலவாத். ஸலவாத் என்பது ஒரு இபாதத்தும் கூட, ஒரு திக்ரும் கூட. இந்த ரெண்டு மகிமையும் உண்டு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது ஒரே ஒரு தடவை அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹின்னு சொல்லிட்டா, இதை சொன்னவனுக்கு அல்லாஹு தஆலா சொன்ன நபருக்கு 10 தடவை அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகிறான். சஹீஹான ஹதீஸ்களில் இந்த செய்தி வந்திருக்கு. நிறைய கிதாபுகளில் ஸலவாத்து ஓதுவது, அது சம்பந்தமான மகிமையை சொல்லுவதற்கு தனியாக ஒரு பாடம் நிறைய கிதாபுகளில் இருக்கிறது. இந்த ஸலவாத்துகளை குறித்து ஆயிரக்கணக்கான ஸலவாத்து இருக்கு, 1000க்கும் மேலே இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் ஓதுற அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் டைப்பு, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்புறம் கமா ஸல்லைத, அப்புறம் திப்பில் குலூபி வ தவாயிஹா, அப்புறம் முஹம்மதின் நபியில் உம்மியி, இப்படியே போகுது. 1000க்கும் மேலே ஸலவாத்துகள் இருக்கிறது.
ஏதாவது ஒரு செலவாத்து நம் வாயில நுழைவதற்கு லேசான செலவாத்துகள் எது வேணாலும் ஓதிக்கலாம். எந்த செலவாத்து வேணாலும். சலாத்தும் ஓதணும், சலாமும் ஓதணும். நமக்கு உத்தரவு வாக்கியம் சல்லு ஒன்று, சல்லிமு ஒன்று. சல்லு நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள், சல்லிமு ரசூலுல்லாஹுவுக்கு சலாமும் சொல்லுங்கள். ஒரு சஹாபி அப்படியே கேட்டார், உங்களுக்கு எப்படி சலாம் சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு செலவாத்து சொல்கிறது எப்படின்னு கேட்டார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் தொழுகையில் ஓதக்கூடிய தரூத் இப்ராஹிமை சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் நம்ம ஓதுறோன்னு அதனுடைய கடைசி வரையும் இன்னக ஹமீதும் மஜீத் வரையும் சொல்லி கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காது இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிரபலமான அவர்களுடைய ஷிஃபா என்கிற நூலில் இந்த செய்தி, பிரபலமான செய்தி தான், அவங்க தான் எழுதுகிறாங்க. என்னன்னா, இந்த ஆயத்தில் ஒரு செய்தி இருக்கிறது, ஒரு உத்தரவு இருக்கிறது. செய்தி என்னன்னா, அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான், மலக்குகள் செலவாத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஆயத்தினுடைய பாதி வரைக்கும் செய்தி. அதுக்கு அடுத்த பாதியில் எனவே முஸ்லிம்களே மூமின்களே நீங்களெல்லாம் சொல்லுங்கள் அப்படிங்கிறது ஆர்டர். குர்ஆனில் தொழுகுங்கள், ஜகாத்து கொடுங்கள், நோன்பு வையுங்கள்னு கட்டளை வாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஆர்டர் ஃபார்மில் தான் சல்லு வசல்லிமு செலவாத்து சொல்லுங்கன்னு வருது. எனவே செலவாத்துங்கிறது விரும்பினா ஏதோ சொல்லிக்கலாம் போல தெரியுது அப்படிங்கிற முஸ்தஹப் லிஸ்டில் சேர்க்க முடியாது. குர்ஆனில் ஆர்டர் ஃபார்மில் அது வருது. என்ன எழுதுகிறாங்க காது இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எந்த ஒரு இபாதத்தையும் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லலை. அதாவது நானும் மலக்குகளும் தொழுகிறோம், நீங்கள் தொழுவுங்க அப்படின்லாம் சொல்லலை. நானும் மலக்குகளும் நோன்பு வைக்கிறோம், நீங்கள்லாம் வைங்க சொல்லலை. எந்த இபாதத்தையும் நாங்கள்லாம் செய்யறோம், எனவே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு இறைவன் சொன்ன ஒரே ஒரு இபாதத்து செலவாத்து மட்டும்தான். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. செலவாத்து நிறைய சிறப்பு தன்மைகளை எல்லாம் உடையது. செலவாத்து எப்போ ஓதுனாலும் கபூல் ஆயிடும். நீங்கள் திக்ரு செய்கிறீங்க, துவா செய்கிறீங்க, குர்ஆன் ஓதுறீங்க, தொழுகிறீங்க, ஏற்றுக்கொள்ளும் அல்ல, அது வேற. ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. செலவாத்தை பொறுத்தவரையும் எப்போ ஓதுனாலும் கபூல். செலவாத்துக்கு ஒன்று தேவையில்லை, செலவாத்துக்கு கிபிலா தேவையில்லை, செலவாத்துக்கு இடம் பொருள் ஒன்றும் தேவையில்லை, சுத்தமானவங்க அசுத்தமானவங்க பாகுபாடு தேவையில்லை. யார் வேண்டுமானாலும் ஓதலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. எப்போவுமே கபூல். ஏன் தெரியுமா? செலவாத்திற்குள்ளே ஒளிந்திருக்கிற ஒரு தத்துவம் அது. பொதுவாக அல்லாஹும்ம அப்படின்னு நம்ம சொல்லிட்டாவே அடுத்து நம்ம ஏதோ கேட்க போகிறோன்னு அர்த்தம், ஏதோ அப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம், என்னமோ போட போகிறோம். அல்லாஹும்மன்ட்டு என்ன செய்வோம் தெரியுமா? ரப்பனா ஃபிர் லனா, எங்களை மன்னிச்சிரு. அல்லாஹும்ம ஆத்தினா, ரப்பனா ஆத்தினா, எங்களுக்கு கொடு. துன்யா ஹசனத்தன் ஓ ஃபில் ஆখিরাতি ஹசனத்தன், நன்மையை கொடு. அல்லாஹும்ம அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குர்ஆனில் எதை எடுத்தாலும் நாம் எப்போ துவா ஓதினாலும் நம்ம சார்பாக ஏதாவது அல்லாஹ்ட்ட ஒரு கோரிக்கை வைப்போம். அது நம் சார்ந்த, உலகம் சார்ந்ததோ அல்லது மறுமை சார்ந்ததோ. ஒன்று இந்த உலகத்தில் ரிசுக்கு கூடு, பிள்ளை கூடு, கல்வி கூடு, அது கூடு, இது கூடு, அல்லது ஆக்கிரத்தில் நரகத்தை விட்டு காப்பாற்று, சொர்க்கத்துக்கு கொண்டு போ. ஒன்று உலக தேவைகளை கேட்போம் அல்லது ஆகிரத்தின் தேவைகளை கேட்போம். இந்த ரெண்டில் ஒன்று கேட்போம். செலவாத்தில் நம்ம கோரிக்கையே இல்லை, நமக்குன்னு எதுவும் கேட்கல. அல்லாஹும்ம யா அல்லாஹ் ரசூல்லா மேலே செலவா சொல்லிடு, அவ்வளோதான். நம்ம ஏதாவது கேட்டோமா? இல்லை. என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, எனக்கு துனியாவில் இதை கொடு, எனக்கு கல்வி கொடு, எனக்கு ரிசுக்கு கொடு, ஒன்றுமே கேட்கல. அப்போ உலகத்தில் ஒரு முஸ்லிம் தனக்கென்று கோரிக்கை வைக்காமல் இஹ்லாஸாக அவன் ரசூலுல்லாவுக்குன்னு செய்கிற துவா இருக்கு பார்த்தியா, அது இது ஒன்று தான். எனவே அல்லாஹ்ட்ட உடனே கபூல் ஆயிரும். இங்கே நம்மளை கொண்டு வந்து சேர்க்குறப்ப தான் கபூல் ஆக மாட்டேங்குது, சந்தேகமாயிருது.
நாபுது நஸ்தாயின், உன்னைய வணங்குகிறோம், உன்னைய உதவினா நான் இருக்கிறேன், நான் வணங்குறேன், நாங்கள் செய்கிறோம், நாங்கள் இது பண்ணுறோம், நாங்கள் கேட்குறோங்கிறப்போ நீங்கள்லாம் கொஞ்சம் இரிங்கிற மாதிரி வச்சிட்றான் கொஞ்சம் நாளைக்கு. சம்டைம் அப்படியே ஏற்றுக்கிறான், சில டைம் வந்து கிடப்பில் போடுறான், சில டைம் லேட்டாக கொடுக்குறான்னு வைங்க. இங்கே நாம் எதுவுமே கேட்கல. செலவாத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம் அதுதான். என்னன்னா அல்லாஹும்மேன்னு கூப்பிட்டு போட்டு ஏதாவது கேட்கணுமா இல்லையா? இவன் எதுவுமே கேட்காம ஒரு முஃமின் என்ன செய்கிறான் என்றால் ரசூலுல்லாஹ் மேலே செலவாத்து சொல்லிடுறியா அல்லான்ட்டு முடிச்சிடறான். இப்போ என்ன ஆகுது தெரியுமா? இது இவன் தேவை எதுவும் கேட்காததால் கண்டிப்பாக கபூல் ஆயிடுது. ஆனால் ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. என்ன தெரியுமா? பொதுவாகவே பக்கத்து இலைக்கு பாயாசம் போடுன்னு சொன்னாவே என்ன அர்த்தம்? நம்மளையும் கொஞ்சம் கவனிச்சுக்கங்கன்னு அர்த்தம். அப்படி தான் பந்தியில் எல்லாம் வந்தாங்க, டால்ச்சா இங்கே வாங்கம்பாங்க. அவர் அங்கே வரும்போதே இவரையும் பார்த்துருவார். பக்கத்தில் உள்ளவருக்கு கூப்பிட்டு ஊற்ற சொன்னாவே தனக்கு வருதுங்கிறப்போ ரசூலுல்லாவை யாரெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோன்னா அப்படி கேட்குறவங்கள ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பார்த்துக்கோன்னு அர்த்தம். இதில் செலவாத்தில் ஒளிந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு துவா கபூல் ஆகிற தத்துவம் அது. நானாக கையெடுத்து யாரெல்லாம் எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு கேட்டிருக்கிறத விட டப்புன்னு தூக்கி ரசூல்லாவுக்கு எதையாவது கேட்டு விட்டா பக்கத்து இலைக்கல்ல பயகம்பருக்கு கேட்கிறோம். ரசூலுல்லாவுக்கு இந்த ஆள் துவா செய்கிறான், நம்ம அந்த ஆளுக்கு முதல்ல கொஞ்சம் போடும் அப்படிங்கிற மாதிரி தானாக வந்துவிடும் ஒரு தத்துவம் செலவாத்துக்குள்ளே ஒளிந்திருக்கிறது. அதனால்தான் செலவாத்து எப்போ ஓதுனாலும் கபூல். சின்னதில் இருந்து நம்ம குழந்தைகளில் இருந்து எல்லாத்தையுமே செலவாத்துக்கு பழக்கணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஒரு சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது, அவர் செலவாத்தை ஓதுறதெல்லாம் சரி, என்ன கிடைக்கும்னு கேட்டார். துக்ஃபா ஹம்முக் வ துஃபர் தன்புக். உன்னோட கவலைகள் நீங்க வேண்டுமானால் செலவாத்து ஓது, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் செலவாத்து ஓது, இன்னொரு அறிவிப்பில் உன் ரிஸ்க்கு கிடைக்க வேண்டுமானால் செலவாத்து ஓது. நீங்கள் செலவாத்தை ஏதோ ரசூலுல்லாவுக்கு ஒரு புகழ் மாலை போல தெரியுது, ஏதோ அவங்கள கொஞ்சம் புகழ்றோன்னு நினைக்க வேணாம். நமக்கு ரிஸ்க்கு வேணும்னா செலவாத்து ஓதணும், நம்ம கவலையும் சிக்கலும் சிரமம் தீரணும்னா செலவாத்து ஓதணும், நமது பாவங்கள் மன்னிக்கப்பட செலவாத்து ஓதணும். துக்ஃபா ஹம்முக் வ துஃபரு தன்புக். செலவாத்து அதனால்தான் இவ்வளவு மகிமைகளை உடையது. எப்போதும் ஓதுவது, தொழுகைக்கு பின்னாலோ முன்னாலோ தனியாவோ கூட்டாவோ மஜ்லிஸிலோ மொத்தத்தில் செலவாத்தோடு நம்முடைய வாய்கள் இருக்க வேண்டும். செலவாத்து என்பது அல்லாட்ட இப்படி கபூல் ஆகிறதுனால தான் நாம் விவரமாக ஒரு வேலை, விவரமாக அல்ல, ரசூல்லா காலத்திலிருந்தே அதை தான் பண்ணுறோம். 1400 வருஷமாக என்னென்னா துவாவை நடுவில் வச்சு முன்னாடியும் செலவாத்து பின்னாடியும் செலவாத்து. ஆரம்பிக்கிறப்போ அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி முபாரிக் வஸல்லம் சொல்லியாச்சு, அப்புறம் திரும்ப முடிக்கிறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சையதுனா முஹம்மது முடிச்சாச்சு. முன்னாடியும் ரசூல்லா மேலே செலவாத்து பின்னாடியும் ரசூல்லா செலவு. எதுக்கு தெரியுமா? இது கொஞ்சம் பத்திரமா அப்ளிகேஷன் போயிடும். மேலே எல்லாத்தையும் வச்சு நடுவில் நம்ம அப்ளிகேஷனை நடுவில் சொல்லி விட்டுறது அப்படியே போயிடும். பார்த்த உடனே ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் மாதிரி முதல்ல ஒரு துவா வந்து போகவே போகாது செலவாத்து இல்லைன்னா. ஏங்க கூரியரில் அனுப்பிச்சி விட்றோம், லெட்டர் போஸ்ட் பண்ணுறீங்க, ஃப்ரம் அட்ரஸும் எழுதணும், டூ அட்ரஸும் எழுதணும். 2 அட்ரஸும் இல்லைன்னா லெட்ரு போகாது. நீங்கள் லெட்டர்லாம் ரெடியாக வச்சுட்டீங்க, உள்ளுக்குள்ளே கல்வி ஃபைலு, நிக்கா ஃபைலு, ஹஜ்ஜு ஃபைலு, எல்லா ஃபைலும் இருக்குது உள்ள. மேலே ஒரு செலவாத்து எழுதணும் ஃப்ரம் அட்ரஸில், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. பின்னாடி திருப்பி அட்ரஸ் எழுதணும், வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னா போயிடும். இப்போ அல்லாஹ் தஆலா துஆக்களிலெல்லாம் ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸுடைய இடத்துல நமக்கு வச்சிருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் இது, மெம்பரில் ஏறும்போது 3 பேர்த்த பத்துவா செஞ்சாங்கல்ல. நம்பர் 1 ரமலானை அடைந்தும் பாவம் மன்னிக்க பெறாதவர். நம்பர் 2 பெற்றோர் வயதானவர்கள் கிடைத்தும் கூட அவர்கள் மூலமாக சுவனம் பெறாதவர். 3வது எனது பெயர் கூறப்பட்டு செலவாத்து எவர் சொல்லவில்லையோ அவர். மன் துக்கிர இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய, என்னுடைய பெயர் கூறப்பட்டு எனக்கு செலவாத்து சொல்லாதவர். இது மெம்பரில் பத்துவா செஞ்சது மட்டுமல்ல, கஞ்சர்களிலெல்லாம் ஆகப்பெரிய கஞ்சன் அப்படின்னு சொல்லி செலவாத்து சொல்லாதவனு தான் சொல்லியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்கலுல் புகலா,
உலகமகா கஞ்சன் யாருன்னா மன் துக்கிரத் இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய, யாரிடத்தில் எனது பெயர் கூறப்படுகிறது அவர் ஸலவாத்து சொல்லலை. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஸலவாத்து இவ்வளவு விசேஷங்களை எல்லாம் உள்ளடக்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் இது பண்ணது மட்டுமல்ல, அடிக்கடி ஸலவாத்துகளை சொல்லணும், பிரச்சனைகளில் சொல்லணும். நான் சொல்ல போகிறேன், எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி ஸலவாத்துகள் தொடர்ந்து ஓதுங்கள், லேசாகும். நீண்ட காலமாக மார்க்க அறிஞர்கள் அனுபவத்தில் எழுதி வைத்திருக்கிற கிதாபுகளில், எக்கச்சக்கமான கிதாபுகளில் ஸலவாத்துகள் மூலம் பிணி தீர்ந்ததாய், ஸலவாத்துகள் மூலம் பெரு நோய்கள் அகன்றதாய், ஸலவாத்துகள் மூலம் தீராத பிரச்சனை தீர்ந்ததாய் அப்படியெல்லாம் இருக்குது. அது எதுவுமே பொய்யான செய்தி கிடையாது. நீண்ட நெடுங்காலமாக இந்த உம்மத்து அனுபவப்பட்டு வருகிற விஷயம் ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஸலவாத்து அதனால்தான் அதிகமாக ஓதுகிறோம், தொழுகைகளுக்கு பின்னால் எல்லாம் ஓதுகிறோம். அது ராகமோ ராகம் இல்லையாவோ, தனியாவோ அல்லது கூட்டாவோ, எப்படியோ ஒன்று மொத்தத்தில் ஸலவாத்துகள் ஓதியாகும். அல்லாமா தைலமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹாபி உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற நபித்தோழற்றை இருந்து அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்விற்கு சில மலக்குகள் உண்டு, அவர்கள் வாரம் பூரா இறங்குறதில்லை, வியாழக்கிழமை மக்ரிபில் மட்டும் இறங்குகிறார்கள், வெள்ளிக்கிழமை மக்ரிபிலே போய்விடுவார்கள். இந்த ஒரு நாள் தான் அவர்கள் பூமியில் இருப்பார்கள், வேறு எந்த அமலையும் எழுத மாட்டார்கள், அடியார்கள் வாயிலிருந்து வருகிற ஸலவாத்தை மட்டும் எழுதுவார்கள். ஸலவாத்தை தனியாக எழுதுறதுக்கு தனியாக மலக்குகள். வலா யக்துபூன இல்ல ஸலாத்த அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வேலை டியூட்டி என்ன தெரியுமா? நீங்கள் தொழுதுறது எழுதுறதில்ல, நீங்கள் ஏதாவது திக்ரு செய்வீங்க எழுத மாட்டாங்க, நீங்கள் ஏதாவது உதவி சதக்கா செய்வீங்க எழுத மாட்டாங்க, அதெல்லாம் வேறு வேறு மலக்குகள். வெள்ளிக்கிழமை விசேஷமாக இறக்கி வைக்கப்படுகின்ற இந்த மலக்குகளின் வேலை என்பது ஸலவாத்தை எழுதுவது மட்டும்தான். எழுதி என்ன செய்வாங்க? 2 காப்பி எடுப்பாங்க மலக்குகள், பிரதி 2 பிரதி 2 காப்பி. ஒன்று அல்லாஹுடைய தர்பாருக்கு, இன்னொன்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் அங்கே நின்று நம்ம சலாம் சொல்கிறது ஏன் தெரியுமா? அவங்க பதில் சொல்கிறாங்கங்கிறதுனால தான். இப்போ இவ்வளோ கோடிக்கணக்கான பேர் போகிறாங்க. இப்போ ரம்ஜான்லேயே லட்சக்கணக்கில் போய் அங்கே நிற்கிறாங்க. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். நல்லா கவனிக்கணும், நம்ம அஸ்ஸலாமு மட்டும் சொல்லலை, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் திரும்ப பதில் சொல்லுவாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ்வின் தூதரே உங்கள் மீது சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும்னா சொன்ன அடியானே உன் மீதும் உண்டாகட்டும்ங்கிற துவா நிச்சயம் இருக்கிறது. எனவே அல்லாமா தைலமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தில் எழுதுகிறார்கள், வெள்ளிக்கிழமை ஸலவாத்து சொல்லக்கூடியவர்கள், அது வியாழன் மக்ரிபில் இருந்து வெள்ளி மக்ரிபு வரையும் நிறைய ஸலவாத்துகளை ஓதக்கூடியவர்களுடைய ஸலவாத்துகள் பதிவு செய்யப்பட்டு அது அல்லாஹ்விடத்திலேயும் தரப்படும், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலேயும் தரப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்துக்கும் சலாமுக்கும் பதில் சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஸலவாத்து ஓதுகிறார்கள். எங்களுடைய உஸ்தாத் ஷபீர் அலி அதிர்த்தவர்கள் இங்கே இருக்கிற உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வஃபாத் ஆகிட்டாங்க. நீண்ட நெடுங்காலமாக நம்முடைய பள்ளிக்கு ஜும்மாவுக்கு வருவார்கள். இங்கே அடையார் பள்ளிக்கு வாரம் ஜும்மாவுக்கு வருஷக்கணக்கில் வந்திருக்கிறாங்க. ரமலானுடைய காலங்களில் நிறைய வருவாங்க. அடிக்கடி இந்த பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போகிறப்ப சும்மா சொல்லுவாங்க, நீங்கள் அடையாறுக்காரங்க என்ன அமல் செஞ்சு சொர்க்கத்துக்கு போகிறீங்களோ இல்லையோ இந்த ஸலவாத்து உங்களை கொண்டு போயிருப்பா என்று சொல்லுவார்கள். ஏராளமான பேருடைய வாயிலிருந்து வருவது என்ன தெரியுமா? எந்த மனிதனுடைய வாயில் அதிகமாக ஸலவாத்து வந்து கொண்டிருக்கிறதோ அவனுடைய இம்மையும் வெற்றி, மறுமையும் வெற்றி, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கனவிலே பெரிய பெரிய உலமாக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கனவுகளிலே சொன்ன போது கனவிலே சந்திக்கிற பெரியவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் தெரியுமா? உன் பிரச்சனை தீர்ந்துடும், நீ இந்த ஸலவாத்தை ஓதிக்கிட்டே வா என்று சொல்லுவார்கள். ஸலவாத்துக்கு அப்படியெல்லாம் மகிமை உண்டு. அதனால் நம்முடைய குழந்தையில் இருந்து வீட்டில் உள்ள பெண்கள் அவங்க எல்லாத்தையும்
அடிக்கடி செலவாத்து ஓதுவதற்கு பழக்க வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு முன்பும் ஓதலாம், பின்பும் ஓதலாம். வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு உள்ள செலவாத்து ரொம்ப விசேஷமானது என்று கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹதீஸுகளின் வாயிலாக பல்வேறு செய்திகள் இப்படி நடைபெற்றதாக நிரூபணமானவைகள் மட்டும்தான் இங்கே செலவாத்தினுடைய செய்திகள் எல்லாம். அந்த அடிப்படையில் செலவாத்துகளை நாம் நிறைய இதற்கு முன்னாலே திக்ருகளை பேசினோம். திக்ருகளை ஓதுவதாக நிறைய பேர் எழுதி எழுதி வைத்து கொண்டு மனப்பாடமெல்லாம் செய்கிறார்கள். அந்த திக்ருகளோடு ஆரம்பத்திலையும் சரி கடைசியிலையும் சரி செலவாத்தோடு துவங்கி செலவாத்தோடு முடியுங்கள். நீங்கள் என்ன ஓதினாலும் செலவாத்தோடு துவங்கி செலவாத்தோடு முடியுங்கள். உலகத்தில் இருக்கிற எந்த முஸ்லீமும் திடீர்னு கையை எடுத்துட்டு அல்லாஹ்வும்ம ஸல்லி அலாவே ஓதாம யா அல்லாஹ் எனக்கு சரியாக்கிரு அப்படின்னு டப்புன்னு தன்னுடைய கோரிக்கையை வைக்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது செலவாத்திலே தான் தொடங்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வாழும் காலமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லக்கூடிய வாயையும் நாவையும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தருவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருக்கூஅனா வ சுஜூதனா வ ததர்ருஅனா வ தகஷ்ஷுஅனா வ தம்மிம் தக்ஸீர அமாலினா யா ரப்பல் ஆலமீன். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.